Hi everyone. இன்றைக்கு வந்து நாங்கள் வீட்டிலே செய்கிற கோலமா அதாவது கலர் ரங்கோலி பவுடர் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். எங்களுக்கு அதுக்கு தேவையானது வந்து சால்ட். நார்மலாகவே நாங்கள் யூஸ் பண்ணுற உப்பு, குக்கிங்குக்கு யூஸ் பண்ணுற சால்ட் வந்து எடுத்துக்கொள்வோம். அது தவிர ஃபுட் கலரிங் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி கலர் பவுடர்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன கலரில் வந்து கோலத்தின் மா தேவைப்படுதோ அந்த கலரில் செலக்ட் பண்ணுவோம். நான் ரெட்டில் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ ரெட் கலர் ஒன்று எடுத்திருக்கேன் ஃபுட் கலரிங், அதே மாதிரி சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன அமௌண்ட் வந்து வாட்டர் தேவைப்படுது. ஸோ அந்த வாட்டரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 மினிட்லேயே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ண வச்சுட்டு எடுத்தால் ஓகேயாக இருக்கும். எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டில் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சமே இந்த பவுல் வந்து கொஞ்சம் வாட்டர் க்ளீன் பண்ணிட்டு வந்தபடியே அதில் இந்த வாட்டர் இருக்குது. ஸோ அது தட்ஸ் ஓகேன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தான் அதை மிக்ஸ் பண்ணுவேன். ரைட், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணினா காணும். பாருங்க, நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஃபுட் கலரிங்கும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். தேவைப்படுற அளவுக்கு வந்து வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ரைட், ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஒரு சின்ன ட்ராப் அளவு ஆட் பண்ணினா என்ன. இது இப்படியே நாங்கள் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நேராக சன்லைட்டில் கொண்டு, அதாவது சூரிய ஒளி படுற மாதிரி வைக்காமல், பட் கொஞ்சம் ஒரு வெயிலில் காய வச்சுட்டு எடுத்தால் ஓகே. ட்ரை பண்ண விடுங்கோ. அதுக்கு பிறகு எடுத்து நாங்கள் நார்மலாக கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்போ அது நார்மலாக எங்களுக்கு பவுடர் மாதிரி கிடைக்குதோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 hours ஆகுது ட்ரை பண்ண வேணும் கட்டாயம். இப்போ வந்து நாங்கள் காய வச்சு எடுத்துருக்கோம். ஓரளவு மீடியம் வெளிச்சத்தில் வச்சு ஹீட்டில் எடுத்துருக்கோம். 3 to 4 hours வச்சு எடுக்கும்போது எங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக எடுக்கக்கூடிய ரங்கோலி கோலமாக வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு தேவையான கலரில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். நார்மலாக ப்ளூ, ரெட், இது வந்து நான் ரெட் தான் செய்தேன். நான் கொஞ்சம் ரெட் வந்து கொஞ்சமாக விட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ஒரேஞ்ச் கலரில் வந்திருக்கு. உங்களுக்கு கூட ரெட் வேணுமெண்டா கூட கலரிங், ஃபுட் கலரிங்க அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற கலரை ஆட் பண்ணலாம். சோல்ட்டோட மட்டும் செய்யணுமெண்டு இல்லை, நீங்கள் நார்மலாக பீச் மணல் அதோடைய சேர்த்து செய்யலாம். ஓகே, நான் இப்போ இதை வச்சுட்டு ஒரு ஈஸியாக அப்படி ஒரு கோலம் போடலாம். நான் செய்த இந்த கலர் பவுடரை வச்சுட்டு எப்படி கோலம் போடலாம்ன்றதை மட்டும் உங்களுக்கு இருக்கா குயிக்காகவே காட்டிடுறேன். இன்னொரு விஷயம், அதுக்கு முதல் இது கோலம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த பம்ப் மாதிரி யூஸ் பண்ணுறது நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வேண்டி இல்லை, ஜஸ்ட் இருக்கிற ஒரு திங்ஸை யூஸ் பண்ணணும்னா உங்களோட வீட்டில் இப்போ எல்லாட்ட வீட்லேயுமே இருக்கும் இந்த சானிடைசர் பாட்டில் எல்லாட்ட வீட்லேயுமே இருக்குது. இந்த சானிடைசர் பாட்டிலில் வந்து எம்டி பாட்டில் என்னட்ட இருந்துச்சு, அதை எடுத்துட்டு நீங்கள் எப்படியான சானிடைசர் இருந்தாலும் ஓகே, இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டிலில் நான் இப்போ ஒரு எம்டி பாட்டில் உங்களை காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலர் கோலமாவை வந்து ஆட் பண்ணுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். டேக் கேர்.